அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தனி கட்சியை தொடங்கும் அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள தயார் ஓபிஎஸ் டிடிவி. அண்ணாமலை அவர்கள் சமீப காலமாக பாஜகவின் அனைத்து செயல்பாடுகளில் இருந்தும் ஒதுங்கியே இருந்து வருகிறார். அவர் பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருந்தாலும் கூட அவருக்கென்று ஒரு வார் ரூம் அரசியல் பாஜகவில் உள்ளது. மேலும் அண்ணாமலை நற்பணி இயக்கம் என்ற இயக்கம் தொடங்கப்பட்டு அதற்கான செயல்பாடுகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. ஏன் தற்பொழுதைய பாஜகவின் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரனின் திருநெல்வேலி மாவட்டத்திலேயே இந்த மன்றம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அண்ணாமலைக்கு வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் போன்றவை உருவாக்கப்பட்டு அதிலும் தங்களை உறுப்பினர்களாக இணைத்து வருகிறார்கள். இப்படி அண்ணாமலைக்கென்று ஒரு தனித்த பட்டாளம் உருவாகி கொண்டிருப்பது பாஜகவின் மூத்த தலைவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி வருகிறது. அதிலும் குறிப்பாக தற்பொழுதைய தலைவராக இருந்து வரக்கூடிய நயினார் நாகேந்திரன் இதை ரசிக்கவில்லை என்றும் இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் டெல்லி தலைமைக்கு அவர் கூறிவிட்டதாகவும் இதனால்தான் அமித்ஷா தமிழகம் வரும்பொழுது அண்ணாமலையை கூப்பிட்டு கண்டித்தார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் அண்ணாமலை அவர்களோ எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக என்டிஏ கூட்டணி அறிவித்ததை அவர் ஏற்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுதே எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஏற்காமல் தான் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருந்தோம். பல இடங்களில் அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளி நாம் 2வது இடத்தை பெற்றிருந்தோம். 18% வாக்கு வங்கியை பெற்றிருந்தோம். அதிமுக 21.5% வாக்கு வங்கி தான் பெற்றிருந்தது. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கும் அவர்களுக்கும் 3.5% வாக்கு வங்கி தான் வித்தியாசம் இருந்தது. இதே நிலையில் நாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருந்தோமேயானால் பாஜக தமிழகத்தில் மிக வேகமாக வளரும். இதனால் பாஜகவிற்கு எதிர்காலத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு உருவாகும். ஆனால் இதனை டெல்லி தலைமை ஏற்றுக்கொள்ள மறுத்து வருகிறது. பாஜக வளர்கிறதா வளரவில்லையா என்பது அடுத்த பிரச்சனை. தற்பொழுதைய சூழ்நிலையில் தமிழகத்தில் பாஜகவிற்கு என்று ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 எம்பிக்களாவது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மிக வேகமாக பாஜக வளரும். நாம் படிப்படியாக ஒவ்வொரு படியாக எடுத்து வைத்துக் கொண்டிருந்தால் பாஜக வளர இன்னும் 20 ஆண்டுகள் தேவைப்படும். அதற்குள்ளாக 4 தேர்தல்கள் தான் வரும். அதனை வைத்துக்கொண்டு பாஜகவை வளர்த்துவிட முடியாது. எனவே மிக வேகமாக வளர வேண்டும் என்றால் மற்ற மாநிலங்களில் நாம் செய்தது போன்று மிக பிரபலமான கட்சியோடு கூட்டணி வைத்து அதிக தொகுதிகளை பெற்று நாம் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்களை உருவாக்கினால் மட்டுமே வேகமாக வளரும். அண்ணாமலை கூறுவதால் தொண்டர்கள் வளர்வார்கள், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் வெற்றி பெற்றுவிட முடியாது. எனவேதான் அண்ணாமலை யுக்தியை நாங்கள் ஏற்கவில்லை என பாஜக தலைமை கூறி வருகிறது. மேலும் அண்ணாமலை எவ்வளவு கூறியும் கேட்காமல் பாஜக தலைமை அதிமுகவோடு கூட்டணி அமைத்தது. இதனால் அதிமுக கூட்டணி சுமூகமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையின் தலைவர் பதவியையே பறித்து விட்டார்கள். தற்பொழுது அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வரக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டு விட்டது. எனவேதான் அண்ணாமலை தொடர்ந்து தன்னிச்சையாக ஒரு சில முடிவுகளை எடுத்து வருகிறார் என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் அண்ணாமலை தனி கட்சியை தொடங்க உள்ளார் என செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது. இது பற்றி செய்தியாளர்கள் அண்ணாமலையிடம் கேட்டபோது கூட அவர் இது பற்றி மறுப்பு தெரிவிக்கவில்லை. சிரித்துக்கொண்டே பதிலளித்து வருகிறார். அப்படியென்றால் அவர் தனி கட்சியை தொடங்கும் திட்டத்தில் இருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதே போன்று டெல்லி தலைமையும் இவரை கண்டித்ததாக தெரியவில்லை. டெல்லி தலைமை தனி கட்சி தொடங்குவதாக இருந்தால் தொடங்கிக் கொள்ளுங்கள் என்பது போன்று அமைதி காத்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் என்டிஏ கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அறிவித்தால் நாங்கள் கூட்டணிக்கே வரமாட்டோம் என ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் முரண்டு பிடித்து வருகிறார்கள். ஒருவேளை அண்ணாமலை தனி கட்சியை தொடங்கினால் அவரோடு இவர்களை கூட்டணிக்கு சேர்க்கலாம். மேலும் அண்ணாமலை கட்சியோடு ஓபிஎஸ் டிடிவி தினகரனை இணைத்து அவர்களை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வரலாம். அதுபோன்ற சூழ்நிலை உருவானால் நாம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும். எதிர்காலத்தில் அண்ணாமலையை கூட முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கலாம். அதே சமயத்தில் கரூர் பெருந்துயரத்திற்கு பிறகு பாஜக விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட முடியும் என உறுதியாக நம்புகிறது. எனவே எடப்பாடி பழனிசாமியை விஜயோடு பேசுமாறு அறிவுறுத்தி இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் விஜயோடு பேசியதாக சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் விஜயை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்பட்டது. அதே சமயத்தில் அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள், விஜய் என்ன பதிலளித்தார் என்பது இதுவரையிலும் வெளிப்படவில்லை. மிக விரைவில் அதிமுக கூட்டணிக்கு விஜயை கொண்டு வர முக்கிய பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. நன்றி.